My name is Nivetha Raja, and this class is going to be about drug delivery system. ஸோ ட்ரக் டெலிவரி சிஸ்டம் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா அது கரெக்ட் சைட் ஆஃப் ஆக்ஷன்லேயும் அதோடைய ட்ரக்கை டெலிவர் பண்ணுறதுக்கும் அதோடைய டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டெலிவரி சிஸ்டம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் ஆக்யூசெட் அப்படிங்கிறது என்னென்னா, it is a thin elliptical unit that contains the drug in a reservoir which slowly releases the drug through the membrane by diffusion state. Example pilocarpine. ஸோ இந்த இமேஜை பார்த்தா தெரியும். ஆக்யூ அப்படின்னா ஆக்யூலார், அதாவது ஐ. ஓகே, ஸோ இந்த ஆக்யூசெட் அப்படிங்கிற டிவைஸை நம்ம கண்ணில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பார்க்கும்போது மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ 2 டிரான்ஸ்போர்ட் ரேட் இருக்கும் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோலிங் மெம்ப்ரெயின். சென்டரில் பார்க்கும்போது அந்த பிலோகார்பைனோட ரிசர்வாயர், அந்த பிலோகார்பைனோட ரிசர்வாயரை சுற்றி அந்த ஆனுலார் ரிங் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, கிளவுக்கோமா அப்படிங்கிற டிசீஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ப்ரெஷர் இந்த ஐஸ், அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பில்லோகார்பைன் அப்படிங்கிற ட்ரக்கை ஆக்யூசைட் அப்படிங்கிற டிவைஸ் மூலியமாக கொடுக்குறோம். இப்படி கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, இதோடைய எஃபெக்ட் 7 days வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்லோகார்பைன் ட்ரக் அந்த ரிசர்வாயர் வழியாக இந்த கண்ட்ரோலிங் மெம்ப்ரெயினும் ட்ரான்ஸ்மிட் ஆகி டிஃப்யூஷன் ஸ்டேட்டில் கண்ணுக்குள்ளே போகும். ஸோ அதுதான் இந்த டிவைஸ். ப்ரொஜெஸ்டா செட் அப்படிங்கிறது என்னென்னா, it is inserted into the uterus where it delivers progesterone constantly for over 1 year. ஸோ ப்ரொஜெஸ்டா செட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் அது ஒரு இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். ஓகே, இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 1 yearக்கு ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கான்ட்ராசெப்ஷன். டிரான்ஸ்டர்மல் அதசிவ் யூனிட்ஸ். டிரான்ஸ்டர்மல் அதசிவ் யூனிட்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். அந்த பேட்சை நம்ம ஸ்கின்னில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இட் டெலிவர்ஸ் த ட்ரக் த்ரூ த பேட்சஸ் இன் டு தி ஸ்கின். ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் நைட்ரோகிளிசரின். ஜென்ரலி இந்த பேட்ச்லேருந்து அந்த ட்ரக் என்ன ஆகுனா, மெம்ப்ரெயின், அதசிவ்ஸ் அண்ட் லைனர்ஸ் மூலிமா நம்ம ஸ்கின்குள்ளே என்டர் ஆகும். அண்ட் ப்ரோட்ரக்குங்கிறது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரக். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடிக்குள்ளே குறிப்பிட்ட ஆர்கனை போய் ரீச் பண்ணதுக்கப்புறமே ஆக்டிவ் ஃபார்மில் மாறும். ஸோ இது அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கும்போது, அந்த சைட் ஆஃப் ஆக்ஷனில் இதோடைய அவைலபிலிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்கும், டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் இன்க்ரீஸ்டாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்கும், அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது, இப்போ எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம இது கொடுக்க முடியாது, பிகாஸ் இதோடைய ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி லிவர் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரோட்ரக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கொடுக்க முடியாது மீன்ஸ் அதோடைய தெரப்பெட்டிக் லெவலில் இது வந்து அச்சீவ் ஆகாது. அதனால் நம்ம லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு ப்ரோட்ரக் மோஸ்ட்லி கொடுக்கக்கூடாது. ஆஸ்மாட்டிக் பம்ப்ஸ்ன்னு பார்க்கும்போது, இட் இஸ் அ டேப்லெட் ஷேப்ட் யூனிட்ஸ். ஸோ இந்த யூனிட்ஸ்குள்ளே ட்ரக் இருக்கும், அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இன் 2 டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ். அதோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ரெசோசின். ஸோ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலி அவுட்டர் லேயர் வந்து செமிபர்மியபிள் மெம்ப்ரெயின். செமிபர்மியபிள் மெம்ப்ரெயின்குள்ளே பார்க்கும்போது ஆஸ்மாட்டிக் ஏஜென்ட், அதாவது வாட்டரோட ஃப்ளக்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளக்ஸ்குள்ளே பார்க்கும்பொழுது ட்ரக்கோட ரிசர்வாயர் இருக்கும். ஜென்ரலி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ட்ரக் ஒன்ஸ் நம்மளோட கட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க அக்வஸ் சொல்யூஷன் ஃபுல்லாக செமிபர்மியபிள் மெம்ப்ரெயின் மூலிமா நம்ம அந்த ஆஸ்மாட்டிக் ஃப்ளூயிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஆஸ்மாட்டிக் ஃப்ளூயிட் வாட்டரோட இன்ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பை செமிபர்மியபிள் மெம்ப்ரெயின். ஒன்ஸ் இது கட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் ஃப்ளூயிட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா செமிபர்மியபிள் மெம்ப்ரெயின் ஃபுல்லாக அந்த வாட்டரை இன்டேக் பண்ணிடும். ஸோ விச் கம்ப்ரஸஸ் த ட்ரக். அது என்ன ஆகும்னா ட்ரக் ரிலீஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் மினியேச்சர் பம்ப்ஸ். So it is used to release drug at definite rate continuously or intermittently. Example insulin. Okay, so ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும். இதில் என்ன ஆகுனா இன்சுலின் பம்ப் இருக்குது. ஸோ இந்த இன்சுலின் பம்ப் வந்து கண்டினியூஸாக நம்ம குளுக்கோஸ் லெவலை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ்ட், இன்சுலின் என்ன ஆகும், அந்த இன்ஃப்யூஷன் செட் வழியாக உள்ளே போயிடும், பாடியை ரீச் பண்ணிவிடும். டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, இட் ரெடியூசஸ் தி அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் because the required amount of the drug will be delivered at the site of actions. First and all, liposomes. It is a synthetic drug delivery system that encapsulates cisplatin in a lipid bilayer. So cisplatin அப்படிங்கிற ட்ரக் என்ன அப்படின்னா, கேன்சருக்காக கொடுக்குற ட்ரக்ஸ். ஸோ which is not soluble in the water, which is completely soluble in the lipids. ஸோ இது கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, இதோட எஃபெக்ட்ஸ் ட்ரக் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். பிகாஸ் இது தண்ணியில் கரையாது அப்படின்ற ஒரு ரீசன். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு பார்க்கும்போது, இட் ஆக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் டியூமர்
by delivering the anti-cancer drug to specific tumor cells. Drug-eluting stents அப்படிங்கிறது என்னென்னா are devices of metallic stent coated with a drug polymer coating. Paclitaxel இது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 to 6 வீக்ஸ் வரைக்கும் இந்த ட்ரக் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ரிலீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ் அண்ட் வாஸ்குலர் ஸ்மூத் மசில் செல்ஸ் இருக்காது. அதாவது இந்த பலூன்குள்ளேயோ ஆரல்ஸ் இந்த ஸ்டென்ட்குள்ளேயோ இந்த பேக்லிடாக்சல் அப்படிங்கிற ட்ரக் இருக்கிறதுனால இந்த ஸ்டென்ட்டுக்கு மேலே வந்து அதிகப்படியான அந்த எண்டோதீலியல் செல்ஸோ இல்லை நம்ம ஆர்ட்டரியோட ஸ்மூத் மசில் செல்ஸோ ப்ராலிஃபரேட் ஆகிறது ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி டெலிவரி சிஸ்டம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடிக்கடி ஓரலாகவோ ஆரல்ஸ் இன்ட்ராமஸ்குலராகவோ இன்ட்ராவீனஸாகவோ நம்ம ஒரு ட்ரக்கை எடுக்க முடியாதுங்கிற ரீசனுக்காக ஒரு குறிப்பிட்ட டிவைஸ் மூலயமா இந்த ட்ரக்கை கொடுக்குறோம். இது கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கம்மியாகும். லைக்வைஸ் இதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கட்டும், இதோட ஆன்செட் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கட்டும், இது போய் அந்த பர்டிகுலர் ஆர்கனை போய் ரீச் பண்ணுற அந்த டெலிவரி சைட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்க்ரீஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம டெலிவரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.